எப்பயுமே கான்டெம்பரரியா நடக்கிற விஷயங்கள்ல இருந்து கேள்வி கேட்டா மாணவர்கள் ஈர்க்கப்படுவார்கள். இப்ப வாட்டர் மெலன் ஸ்டார் நீங்க கைதட்டினீங்கல்ல, தயவு செஞ்சு சொல்றேன், இனிமே கைதட்டாதீங்க. எதிர்மறையாக புகழ் பெறுகிறவர்களை ஒருபோதும் கொண்டாடாதீர்கள். அப்பொழுதுதான் நேர்மறையான விஷயங்கள் வெளிச்சத்துக்கு வரும். கோமாளித்தனம் பண்றது, தலைகீழா குதிக்கிறது, ஜிபி முத்து மாதிரி ஆட்களை கொண்டாடியதால் தான் நிஜமான திறமையாளர்களுக்கான மரியாதை இந்த சமூகத்தில் இல்லாமல் போய்விட்டது. அப்துல் கலாம் கேட்டாரு மாணவர்களை பார்த்து, ஐஸ்வர்யா ராயை ஏன் உலகளகியாக தேர்ந்தெடுத்தார்கள்? ஒரு பொண்ணு சொன்னா அவங்க ரொம்ப அழகா இருக்காங்க. கலாம் கேட்டார், ஏன் உங்க அம்மா அழகா இல்லையா? இன்னொரு பெண் சொன்னார், ஐஸ்வர்யா ராய் பெரிய அறிவாளி, அவங்க விஞ்ஞானியா அப்படின்னு கேட்டாரு. இன்னொரு பொண்ணு ரொம்ப விவரமான பொண்ணு, சார் அந்த பேனல் கமிட்டியில அந்த அம்மாவுக்கு ஆள் இருந்திருக்கும், யூ ஆர் வெரி டேஞ்சரஸ், சிட் டவுன் அப்படின்ட்டாரு. கடைசியா ஒரு பொண்ணு, சார் நான் சொல்லாமா அப்படின்னா, சொல்லுனாரு. இங்க இல்ல அங்க வந்து சொல்றேன். மேடைக்கு வந்தா கலாம் அப்படின்னு இருந்தாரு, உங்க மைக்கு கொடுங்க அப்படின்னு கலாம்கிட்ட வாங்கினா. வாங்கிட்டு அப்படி எல்லாரையும் பார்த்து கலாமையும் பார்த்து, ஐஸ்வர்யா ராய் ஏன் உலகளகியாக தேர்ந்தெடுத்தார்கள் தெரியுமா? எல்லாம் அப்படி பார்த்தாங்க. நான் அந்த போட்டியில் கலந்து கொள்ளவில்லை, அதனால் அவளை தேர்ந்தெடுத்து விட்டார். அது வேணும். ஒன்றோடு ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி விடைபெறுகிறேன். வெறும் கை இருப்பவர்கள் வாழ முடியும், தன்னம்பிக்கை இருப்பவர்கள் தான் இந்த உலகத்தை ஆள முடியும். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.